இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஜோவும் நெட்ல பார்த்து அந்த குழந்தைய கலைக்கிறதுக்காக டேப்லெட் எல்லாம் வாங்கிட்டு போவான். ஆனா அந்த விஷயம் ஜெனிக்கு தெரியக்கூடாதுன்னு விட்டமின் மாத்திரை இதெல்லாம் போட்டு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி கொடுப்பான். இப்ப அவன் டேப்லெட் நேம பார்த்ததும் கோவப்பட்டு அவன் அடிச்சிருவான். மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ இது மாதிரிலாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரிஞ்சுதான் நான் நெட்லயே ஆல்ரெடி பேர்லாம் படிச்சு வச்சுட்டேன், இதுக்கப்புறம் இது மாதிரிலாம் பண்ற வேலை வச்சுக்கான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு உள்ள போயிடுவான். இப்போ ஜோவும் ஜெனி கிட்ட போயிட்டு நான் இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணல, எனக்கு இந்த விஷயத்த நான் எப்படி என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல, இன்னும் என்னோட செலவு எல்லாமே அவங்க தான் பாத்துக்கிறாங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், நான் இன்னும் வேலைக்கு போக ஆரம்பிக்கணும், நான் உன்னை ஏமாத்திட்டு போயிடுவேன்னு மட்டும் நினைக்காத, நான் அது மாதிரிலாம் பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப சாரிமே கேக்குறேன். ஜெனியும் அவன் பேசுறதை கேட்டுட்டு நானும் நான் அடிச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ண ட்ரை பண்ணுவா. இப்போ ஜோவும் நைட்டு வீட்டுக்கு போகாம அங்கேயே தூங்கிடுறான். இப்ப அடுத்த நாள் காலையில ஜெனியோட அம்மாவும் வந்து கதவு தட்டுவாங்க. காலேஜுக்கு டைம் ஆகுது, இன்னும் நீ என்ன தூங்கிட்டு இருக்க? இப்ப ரெண்டு பேருமே பயந்து எழுந்துக்கிறாங்க. இப்ப ஜோவும் யாரும் பார்க்காத நேரமா பார்த்து வெளியே போக ட்ரை பண்ணுவா. அப்பன்னு பார்த்து ஜெனியோட அப்பாவுமே போன் பேசிட்டே வெளியே வருவாரு. எப்படியோ அவர் பார்க்காத நேரமா பார்த்து அவனுமே தப்பிச்சு வெளியே ஓடிடுறான். இப்ப வீட்டுக்கு போயிட்டு ஜாப் செய்யறதுக்காக ஏதாச்சும் மெயில் வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அவனுக்கு எந்த ஒரு மெயிலுமே வந்திருக்காது. இப்ப ஜெனியுமே ஜோக்கு கால் பண்ணுவா. நான் இப்ப பிரெக்னெண்டா இருக்கிறதுனால என்ன சாப்பிடுறது என்ன ஒர்க் அவுட் பண்றதுன்னு தெரியல, அதனால நீ வேணா உன்னோட அம்மா கிட்ட கேட்டு சொல்றியான்னு சொல்லி கேட்பா. அந்த விஷயம் நான் எப்படி அம்மா கிட்ட கேட்க முடியும், யூடியூப்ல பார்த்து கத்துக்கோன்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு அவளும் நானும் நிறைய யூடியூப் சேனல் பார்த்துட்டேன், நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க, எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்குன்னு சொல்லுவா. ஆக்சுவலா ஜோட அம்மாவுமே சேனல் ஆரம்பிச்சு நிறைய வீடியோவும் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. அதை பார்த்துதான் அவனுக்கு ஒரு ஐடியா வந்துட்டு நேரா அவனோட அம்மா கிட்ட போவான். அம்மா நான் சொல்ற கண்டென்ட் நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய லைக்ஸ் வரும்னு சொல்லுவான். என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது என்ன ஒர்க் அவுட் பண்ணணும் எல்லாத்தையும் பேசி ஒரு வீடியோ போடுங்க. இப்போ ஜோ சொன்ன ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஜோட அம்மாவுமே இப்போ ஒரு வீடியோவுமே அப்லோட் பண்ணுவாங்க. இப்போ ஜெனியுமே அந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு ஜோ கிட்ட உங்களோட அம்மா ரொம்ப சூப்பராவே பேசிருக்காங்கன்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட் அனுப்புவா.